சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவர் பிறந்தநாள் அன்றைக்கி கடலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதுவும் கடல்லேருந்து ஒரு தீவுக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த போட்டில் போகும்போது கண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து என்ன அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாளா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கொடைக்கானலில் நம்ம 2 பேரும் போட்டில் போக முடியலை தனியாக, அதனால் இங்கே வச்சு கூட்டு போகணும்னு சொல்லி நீங்கள் கூட்டு போகிறீங்க அதானே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேளை நம்ம நினச்சதை கண்டுபிடிக்கல அப்படின்னு அன்பு நினச்சிக்கிறாரு. அவர் வந்து நினச்சி பார்க்குறாரு, நம்ம எப்படிலாம் லவ்வாக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டார் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்து இதே மாதிரி நம்ம சொல்லணும் இன்றைக்கி அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி கடல் அலை வந்து பெருசாக வருது. அப்போ வந்து கண்மணி வந்து பதறாங்க, என்ன வழக்கத்துக்கு மாதிரி இருக்குது, நார்மலாக தானே இருந்துச்சு, திடீர்னு அலை வருதுன்னு சொன்னோடனே அன்பு இறங்கி வந்து கையை பிடிக்கிறார், கண்மணியை கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து பாட்டை கவுத்தி விட்றது கடல். கடைசி பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு கரையில் ஒதுங்கி இருக்காங்க. அப்போ கண்மணியோட கையை இறுக்கமாக பிடிச்சே இருக்காரு. கண்மணி முதல்ல எந்திக்கிறாங்க, எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போ போட்டில் பிடிச்ச கையை என்ன விடாமல் இருக்காருன்னு சொல்லி இவர் உண்மைக்கே நம்ம மேலே ரொம்ப அன்பாக பாசமாக தான் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஐ லவ் யூன்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள லவ் பண்ணுறதா தான் வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த அன்புக்கு தான் இன்னும் புரியலை, அது சொன்னால் தான் லவ்னு நினைக்கிறாரு. அதே நேரம் அன்பு வந்து முடிச்சு பார்க்குறாரு, நான் செத்து போயிட்டேனோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி நான் என்னை விட்டு வேறு நீங்கள் போக மாட்டீங்க, என் கையை பாருங்கள், அப்போ பிடிச்ச கையை நீங்கள் இன்னும் விடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு அந்த ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சு சொல்கிறத தான் அவர் நினைக்கிறாரு. 2 பேரும் அந்த தீவில் வந்து தனியாக மாட்டிக்கிட்டாங்க. அந்த தீவில் வந்து வேறு யாருமே இல்லை. சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தனியாக போகிறாரு அன்பு. கண்மணி அங்கே விட்டுட்டு இங்கேயே இருந்து சொல்லி. ஆனால் இந்த கண்மணி வந்து வழக்கம் போல் சாப்பாடு தேடி போன அன்பை தேடி திருப்பி இவங்க எங்கேயோ போகிறாங்க. தீவில் யாரும் இல்லை, ஆனாலும் இவங்க அங்கே போய் தொலைஞ்சு போயிடுவாங்க போல். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குன்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.